தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திடீர் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை, கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது. இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. தூத்துக்குடியில் பெய்த கனமழை காரணமாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து தெப்பக்குளம் போல் காட்சியளித்தது. இதனால் மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகள், பொதுமக்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் அவதியடைந்தனர். அதேபோல் தென்பாகம் காவல் நிலைய வளாகத்தை சுற்றி மழைநீர் தேங்கியதோடு காவல் நிலையத்திற்கு உள்ளேயும் தண்ணீர் புகுந்தது. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிடுவோம். எப்படி? பாஸ் வாலா பி த பாஸ். ஹோசூரில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக சாலையில் தேங்கிய மழை நீரால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் நகரின் பல பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் ஹோசூர் பேருந்து நிலையம், தர்கா பகுதி சாலை, பாகலூர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்குள்ளாகினர்.